ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எபேசியர் 5:16 நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் இந்த பூமியில் வாழும் நாட்கள் கொஞ்சம், அது தெரியாமல் ஏதோ 1000 ஆண்டுகள் வாழப்போவதாக நினைத்து நம் மனம் போல வாழுகிறோம். நம் எல்லாருக்கும் நன்றாகவே தெரியும், கடந்து போன நிமிஷமும் நாட்களும் நமக்கு திரும்ப கிடைப்பதில்லை. பணத்தை கூட திரும்ப சம்பாதித்துக் கொள்ளலாம், ஆனால் காலத்தை, நேரத்தை திரும்ப சம்பாதிக்க முடியாது. போனது போனதுதான். ஒரு சிலர் நினைக்கிறார்கள், எல்லாமே சரியாகத்தானே போய் கொண்டிருக்கிறது, நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று. உண்மை என்ன தெரியுமா? நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது கடைசி காலம், மிகவும் பொல்லாத காலம். அன்பு தணிந்து போய்விட்டது. எதுவும் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம். நம்முடைய பரலோக அழைப்பு எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். நான் உங்களை பயமுறுத்தவில்லை, ஆனால் ஜாக்கிரதையாக இருந்து காலத்தை பிரயோஜனமாக செலவழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். சங்கீதம் 90:12 இப்படியாக சொல்கிறது, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நாட்களை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்த நாட்களை கர்த்தருக்கென்று பிரயோஜனமாக பயன்படுத்தி இருக்கிறோமா, அல்லது தேவையில்லாத காரியங்களில் செலவு பண்ணி வீணடிக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு புதிய நாளும் நமக்கு கிடைக்கும் போது நம் வாழ்நாளில் ஒரு நாள் குறைந்து போகிறது. இதை நாம் மறந்துவிடக் கூடாது. கொலோசியர் 4:5 இப்படியாக சொல்கிறது, புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபத்துடன் அவன் சுற்றித் திரிகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருப்போமேயானால் நம்முடைய நிலைமை மிகவும் பரிதவிக்கப்பட்டதாக இருக்கும். எப்பொழுதே நாம் சுதாரித்துக் கொண்டு ஞானம் உள்ளவர்களாக கர்த்தருக்கென்று வாழ வேண்டும். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். நம்மில் எத்தனை பேர் கர்த்தருக்கென்று நேரம் கொடுத்து நம்மால் முடிந்த ஊழியத்தை செய்கிறோம்? இதுவரை செய்யவில்லை என்றால் ஏதாவது வழியில் ஏதாவது கர்த்தருக்கென்று தினமும் செய்து கொண்டே இருங்கள். 2 ராஜாக்கள் 7:9 நாம் வாசிப்போம். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்பொழுதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். சீரிய ராஜா பெனதாத் சமாரியாவை முற்றுகை போட்டதினாலே சமாரியாவிலே கொடிய பஞ்சம். ஜனங்கள் தங்கள் பிள்ளைகளை சமைத்து சாப்பிடும் அளவிற்கு கொடுமை நடக்கிறது. இந்த சூழ்நிலையில் பட்டணத்திற்கு வெளியே ஒளிமுக வாசலிலே 4 குஷ்டரோகிகள் இருக்கிறார்கள். அவர்களால் பட்டணத்திற்கு உள்ளே போக முடியாது. அதனால் வெளியே சீரிய படை இருக்கும் இடத்திற்கு போனால் உயிர் தப்பலாம் என்று சொல்லி அவர்கள் அங்கே போகிறார்கள். அங்கு போனவர்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. கர்த்தர் அற்புதம் செய்திருந்தார். சீரிய படை அங்கு இல்லை. அவர்கள் விட்டு சென்ற உணவு உடைமைகள் அங்கு இருக்கிறது. அவைகளை இவர்கள் அனுபவிக்கிறார்கள். அப்பொழுதுதான் நாம் செய்கிறது நியாயம் அல்ல, நாம் அனுபவிக்கும் இந்த நல்ல வாழ்க்கை பஞ்சத்தில் வாடும் மக்களுக்கு போய் சேர வேண்டும், பொழுது விடுவதற்குள் போய் சொல்லுவோம் என்று சொல்லி போய் சொல்லுகிறார்கள். சமாரியா மக்களுக்கு நன்மை உண்டாகிறது.
எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 4 குஷ்டரோகிகள் நல்ல வாழ்க்கையை அனுபவித்தது போல நாமும் கிறிஸ்துவுக்குள் ரட்சிப்பை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, நித்திய ஜீவனை, ஆசீர்வாதத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசுவை அறியாமல் புறம்பே இருக்கிற மக்களுக்கும் இந்த நல்ல செய்தி போய் சேர வேண்டும். விடிய வரை நாம் காத்திருந்தால் நாம் குற்றவாளியாவோம். காலத்தை கர்த்தருக்கென்று பிரயோஜனப்படுத்துவோம். கர்த்தர் நம்மால் மகிழ்ச்சி அடைவார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளாகிய நாங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, ஒளிமுக வாசலிலே எத்தனை குஷ்டரோகிகள் இருந்தார்கள்? A 4, B 5, C 6, D 7. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.